தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன் பெறுவி. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மக்கள் தொகை பெருக்கம், தொழில் மயமாக்கல் போன்ற காரணங்களால் ஆசிய ஆப்பிரிக்க யானைகளின் வாழ்விடங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. இது மனிதர்களுக்கும் யானைகளுக்குமான மோதலை அதிகரிக்கச் செய்கிறது. 2012 முதல் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. வரலாற்றுக்கு முந்தைய அழகு, இயற்பியல் தொடர்பு, சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. யானைகள் நெடுந்தூரம் சென்று மேயும் விலங்கு. தினமும் அதிகளவு உணவு உட்கொள்கின்றன. எங்கே சென்றாலும் கழிவுகள் மூலம் விதைகளை பரப்புகின்றன. தாவரங்களின் வளர்ச்சிக்கும் காடுகளின் மீட்டுருவாக்கத்திற்கும் பெரும் பங்கு வகிக்கின்றன. அப்படிப்பட்ட யானைகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை விவாதிப்பதற்கான வாய்ப்பை உலக யானைகள் தினம் வழங்குகிறது. இந்த தினத்தில் மக்கள் ஒன்று கூடி யானைகளை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இதனால் உலகெங்கும் உள்ள அரசுகள் யானைகளுக்கான பாதுகாப்பு உத்திகளை வகுத்து செயல்பட முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மியான்மர் நாட்டில் 2வது பழமையான பெரிய பூங்காவாக கருதப்படும் யாங்கூன் பூங்காவில் உலக யானைகள் தினத்துக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசிய கண்டத்தின் மிக வயதான யானையாக அறியப்படும் மோமோ இங்குதான் உள்ளது. அதன் வயது 71. இந்த யானை குறித்து பூங்காவுக்கு சென்ற பார்வையாளர்கள் ஆச்சரியமூட்டும் தகவல்களை இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக யானைகள் தினம் யானைகளை பாதுகாக்க பரந்த அளவில் நடக்கும் முயற்சிகளை பாராட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. யானைகள் சிறப்பாக வளரக்கூடிய வாழ்விடத்தை பெற வேண்டும். அதை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும். நமது நாட்டை பொறுத்தவரை யானை நம் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றுடன் தொடர்பு கொண்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சியளிக்கிறது என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார்.